வணக்கம். இந்த வாரத்துடைய அடுத்த விமர்சனம் ராஜா கிளி. தம்பி ராமையா, சமுத்திரக்கனி முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. தம்பி ராமையாவோட பையன் உமாபதி ராமையா திரைக்கதை இயக்கம்னு ரெண்டுத்தையுமே கவனிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி தம்பி ராமையாவும் சமுத்திரக்கனியும் சேர்ந்து நடிச்சிருந்த வினோதய சித்தம் ஒரு நல்ல டீசென்டான அட்டம். சமுத்திரக்கனி டைரக்ட் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். இந்த ராஜா கிளியோட ட்ரெய்லரை பார்க்கும்போது பல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை எக்கச்சக்கமாக தூவி அது கூடவே ஏதோ ஒரு பயங்கரமான மெசேஜ் சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நண்பர் ஒருத்தர் வந்து இது வந்து வினோதய சித்தமுடைய சீக்குவலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வேற கேட்டார். எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. பட் நோ, படம் வந்து வேற, இது வேற படம், அது வேற படம், ரெண்டு வேற வேற கதை. நம்ம நினைச்சதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு கண்டென்ட் இந்த படத்தில் இருக்கு. அப்படி என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராஜா கிளி முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு பெரிய அளவில் பிசினஸ் பண்ணி தமிழ்நாட்டுடைய முக்கியமான பணக்காரரா தொழிலதிபராக இருக்காரு தம்பி ராமையா. தீவிரமான முருக பக்தர், ரொம்ப 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 நல்ல மனுஷன். வாழ்க்கையையும் பிசினஸையும் ரொம்ப எத்திக்கலாவே நடத்திட்டு வர ஒரு ஆளு. ஆனா அவருக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு அவரால் தீர்வு கண்டுபிடிக்க முடியல. படத்துடைய ரைமிங் டைலாக் மாதிரியே சொல்லணும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் லைட்டா தடம் மாறி போறாரு, கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறி போறாரு. அவருடைய வாழ்க்கைக்கு, உயிருக்கு, சொத்துக்குன்னு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருது. அப்படி அவர் ஏன் தடம் மாறி போனாரு, அவருக்கு ஏன், எதற்கு, எப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதுலேருந்து அவர் மீண்டாரா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த ராஜா கிளி. ஸ்டோரி, டயலாக்ஸ், லிரிக்ஸ், மியூசிக்கோட சேர்த்து படத்துடைய மெயின் சென்ட்ரல் கேரக்டரில் தம்பி ராமையா சட்டிலான நடிப்புனா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குறாள். ஸோ அவர் லவுடாக நடிக்கிறாரு அப்படிங்கிறதுல கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஒரு யூஸும் இல்லை. அவருடைய நடிப்பு, அவருடைய படம்னா அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம போகிறோம். அதை அவர் எப்பவும் போல எந்த குறையும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாகவே பண்ணியிருக்காரு. பொதுவாக இந்த படத்தில் சமுத்திரக்கனி தவிர எல்லாருக்குமே நடிப்பில் வந்து லவுடான ஒரு மீட்டர் தான் வைக்கப்பட்டிருக்கு போல. பட் எனக்கு செம்ம ஷாக்காக, சர்ப்ரைஸாக இருந்த விஷயம் என்னன்னா, ரொமான்டிக் சாங் மாதிரியான ஒரு ட்ரீம் சீக்கர்ஸ் ஒன்று வருது. அதில் மனுஷன் அந்த தம்பி ராமையா டான்ஸ் ஆடி இருக்காரு பாருங்க, பின்னி பெடல் எடுத்திருக்காரு. சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃபி நினைக்கிறேன். இந்த வயசுல இப்படி ஒரு ஆட்டத்தை கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சில நிமிஷங்கள் நிஜமாவே தம்பி ராமையா அசத்திருக்காரு. செம்ம. சமுத்திரக்கனி எப்பவும் போல தன்னுடைய தன்மையான மோட்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. தீபாவும் ஓவர் ஆக்டிங்ல தம்பி ராமையாவுக்கு டஃப் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சிங்கர் கிறிஷ் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. அவ்வளவே. தென் தம்பி ராமையோட அசிஸ்டன்ட்ஸ்னு ஒரு 3 பேர் வருவாங்க. 3 பேரும் ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. 2 ஹீரோயின்ஸ் வராங்க. அதுல ஸ்வேதா செம்மையா ஸ்கோர் பண்றாங்க. தம்பி ராமையா பையனா நடிச்சவர் அண்ட் ரேஷ்மா, அருள் தாஸ்னு மற்றவங்களும் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நடிப்பு மீட்டருக்கு ஏற்ற மாதிரியே செயற்கையாக நடிச்சுட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ரத்த கண்ணீர் படத்துடைய ஒரு மாடர்ன் டேக்னு இந்த படத்தை சொல்லலாம். நல்ல வசதியான, ஒழுக்கமான ஒரு பிசினஸ்மேன் சின்ன மிஸ்டேக் வைக்கிறதுனால அங்கேருந்து ஆரம்பிச்சு டோட்டலாக அவருடைய டவுன்ஃபாலை எப்படி சந்திக்கிறாரு, அவர் படுற கஷ்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் நமக்கு மாரல் சயின்ஸ் படம் எடுத்திருக்காங்க இந்த படத்துடைய மேக்கர்ஸ். இதுல முதல் பாதி முழுக்க முழுக்க அடல் காமெடி ரேஞ்சுக்கு எடுத்துட்டு, ரெண்டாவது பாதி முழுக்க முழுக்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வள்ளி கேரக்டர் வர சீன்ஸ்ல காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. தென் 3வது கல்யாணத்துக்கு பழக்கருப்பியாக வந்து தம்பி ராமையாவை மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதுல வர வசனங்கள் கொஞ்சம் ஃபன்னியாவே இருந்தது. தென் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன சென்டிமெண்ட் மொமெண்ட்டும் கூட நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் ரொம்ப ஓல்ட் ஸ்கூலா தெரியுற கதை, திரைக்கதை, மேக்கிங்னு எல்லாம் சேர்ந்து படத்தை புல் டவுன் பண்றதோட சேர்த்து புல்டவுஸும் பண்ணுது அப்படிங்கிறது தான் பெரிய டிராபேக். செம்ம ரைமிங்காக இருந்துச்சு இல்லையா? படத்துலையும் இதே மாதிரி நிர்வாகம், நீர்வாகம் அப்படின்ற நிறைய ரைமிங்கான வசனங்களை இஷ்டத்துக்கு போட்டு நிரப்பி வச்சிருக்காங்க. சீரியஸான சில சீன்ஸ்லையும் இப்படி ரைமிங்கான வசனங்கள் வரும்போது அது ஒரு மாதிரி ஸ்பூஃப் டோனுக்கு போயிடுது. ரத்த கண்ணீர் ரீடெல்லிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மேக்கிங்கும் கூட அந்த காலத்து ஸ்டைலே தான் இருக்கு. அட்பெஸ்ட் ஒரு சீரியல் லெவலில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமாகிராஃபி, எடிட்டிங், இசைன்னு எல்லாமே படத்தோடைய இந்த டிவி குவாலிட்டி மேக்கிங் ஸ்டேஜிங்கை காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. யூஎஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு முதல் பாதி முழுக்க முழுக்க அவ்வளவு கவர்ச்சியா, ஆபாசமா, சிங்கிள் மீனிங், டபுள் மீனிங் வசனங்கள் வந்து போகுது. சரி, அட்லீஸ்ட் மொத்தமாவது இறங்கி அடிச்சிருக்கலாம். அந்த அடல் காமெடிங்கிறத ப்ராப்பராகவும் பண்ணிருக்கலாம். பட் அப்படியும் பண்ணல. இன்னும் கூட கொஞ்சம் கிரியேட்டிவான காட்சிகளா யோசிச்சு வைக்கப்பட்டிருக்கலாம். அண்ட் 2வது பாதி முழுக்க ஓவரால மெலோட்ராமா காட்சிகள், ரெக்ரெசிவான கருத்துகள், வசனங்கள்னு படம் போகுது. ரேஷ்மா கேரக்டருக்கான ரைட்டிங்கும் சரி, போர்ட்ரையிலும் சரி ரொம்ப தரக்குறைவாகவே இருந்துச்சு. அதை விட முக்கியமா படத்துல வர ஒரு பெண் கதாபாத்திரம் கூட நல்லவங்க கிடையாது. கதையில வர பிரச்சனை எல்லாம் கூட அவங்களால மட்டுமே வருது. நிஜத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி படம் பார்க்கும்போது தெரியுது. ஆனா ஒரு பாயிண்ட்ல அந்த நிஜ சம்பவத்துல உண்மையான குற்றவாளிக்கே வக்காலத்து வாங்குற மாதிரியான காட்சிகள் படத்துல வைக்கப்பட்டிருக்கு. அது தப்பா ரைட்டா அப்படிலாம் நான் கேள்வி கேட்கல. ஆனா அந்த மாதிரி பண்ணதுனால நம்மளுக்கு அந்த ரெஃபரன்ஸும் புரியும் போது அதோட நம்மளுக்கு ப்ராப்பரா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் அபத்தமா தான் தெரிஞ்சது. மொத்தத்தில் இந்த ராஜா கிளி ட்ரெய்லர் பார்த்துட்டு இதுதான் இந்த படத்துடைய டோன், இதுக்கு மேல இதுல எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்கிற முடிவோட போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஓரளவுக்கு பெட்டரான மேக்கிங், சென்சிபிளான ரைட்டிங், ஆக்டிங் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் என்னதான் செகண்ட் ஹாஃப்ல அவங்க அறிவுரை சொல்லி படம் எடுத்தாலும் கண்டிப்பா இது குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம் இல்லை. அது மைண்ட்ல இருக்கட்டும்.